வணக்கம் நண்பர்களே. இது மைண்ட் செட் தமிழ். மாதம் பிறந்தா முதல் 2 நாள் ராஜாவா இருக்கும். ஆனா 5ஆம் தேதியிலிருந்து அந்த பயம் ஆரம்பிக்குது. இஎம்ஐ மெசேஜ், வீட்டு வாடகை, பால்காரர் நோட்டு, இப்படியே ஓடி 20ஆம் தேதிக்கு மேல பர்ஸ்ல இருக்கிற சில்லறையை எண்ண வேண்டிய நிலைமை. ஏன் எனக்கு மட்டும் பணம் தங்க மாட்டேங்குது? நான் என்ன தப்பு பண்றேன்? நீ என்னைக்காவது தனியா உட்காந்து யோசிச்சிருக்கீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே. நாம நினைக்கிறோம் நிறைய சம்பாதிச்சா மட்டும்தான் பணக்காரர் ஆக முடியும்னு. ஆனா சாணக்கியர் என்ன சொல்றார் தெரியுமா? பணம் சம்பாதிக்கிறத விட அதை தக்க வைக்க தெரிஞ்சவன் தான் உண்மையான அறிவாளி. இன்னைக்கு நம்ம வீடியோல பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சாணக்கியர் சொன்ன அந்த பொருளாதார ரகசியங்களை இன்னைக்கு நாம சந்திக்கிற இஎம்ஐ, கிரெடிட் கார்டு பிரச்சனைகளோட இணைச்சு பார்க்க போறோம். வீடியோவோட நடுவுல ஒரு அருமையான கதை இருக்கு. அது உங்க வாழ்க்கைய பார்க்கிற பார்வையையே மாத்திடும். கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களிடம் இருக்கும் மறைந்திருக்கும் சொத்து. பொருளாதார விதிகளை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதையை சொல்றேன். இது உங்க வாழ்க்கையோட அப்படியே பொருந்தும். ஒரு முறை சாணக்கியர்கிட்ட ஒரு இளைஞன் வந்தான். ஆச்சாரியரே, நான் ரொம்ப ஏழை. என்னோட வறுமையை நீக்க எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க. என்கிட்ட முதலீடு செய்ய ஒரு பைசா கூட இல்ல அப்படின்னு அழுது புலம்பனான். சாணக்கியர் அவனை மேலையும் கீழையும் பார்த்தார். சரி, நான் உனக்கு 10,000 பொற்காசுகள் தருகிறேன். பதிலுக்கு உன்னோட 2 கண்களையும் எனக்கு கொடுத்துடுன்னு கேட்டார். அந்த இளைஞன் அதிர்ந்து போயிட்டான். ஆச்சாரியா, என்ன விளையாடுறீங்களா? என் கண்ணு போனா நான் எப்படி உலகத்தை பார்ப்பேன்? எனக்கு 10,000 பொற்காசுகள் வேண்டாம், என் கண்ணு தான் முக்கியம்னு சொன்னான். அடுத்ததா சாணக்கியர் கேட்டார். சரி, 50,000 பொற்காசுகள் தாரேன், உன்னோட 2 கைகளையும் எனக்கு கொடுத்துடு. அவன் பதறி போய், ஐயோ, கையே இல்லைன்னா நான் எப்படி வேலை செய்வேன்? எனக்கு 1,00,000 பொற்காசுகள் கொடுத்தாலும் என் உடம்புல இருக்கிற எந்த உறுப்பையும் தரமாட்டேன்னு உறுதியா சொன்னான். இப்போ சாணக்கியர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார். தம்பி, லட்சக்கணக்கான பொற்காசுகள் கொடுத்தாலும் தரமாட்டேன்னு சொல்ற அளவுக்கு பெருமதிப்பு மிக்க ஒரு உடம்பையும் ஆரோக்கியத்தையும் புத்தியையும் உன்கிட்ட வச்சிருக்க. ஆனா என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு பொய் சொல்றியே. இந்த உறுப்புகளை வச்சு உழைக்க வேண்டிய நீ ஏன் பிச்சை கேட்கிற மாதிரி என்கிட்ட வர்ற என்றார். இந்த கதையிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய பாடம், உங்கள் முதலீடு எது? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்மள பல பேர் அந்த இளைஞன் மாதிரி தான் புலம்பிக்கிட்டு இருக்கோம். என்கிட்ட வசதி இல்ல, அப்பா காசு சேர்த்து வைக்கல. ஆனா உங்ககிட்ட ஒரு ஸ்மார்ட் போன் இருக்கு, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு, வேலை செய்ய ஒரு ஆரோக்கியமான உடல் இருக்கு. ₹1,00,000 மதிப்புள்ள நம்ம நேரத்தை ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் தேவையில்லாத வீடியோக்கள் பார்த்து வீணாக்குறோம். சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, தன் பலத்தை அறியாதவன் தான் உண்மையான ஏழை. உங்ககிட்ட இருக்கிற நேரத்தை எப்படி பணமா மாத்துறதுன்னு யோசிங்க. அதுதான் உங்க வறுமையை ஒழிக்க போற முதல் படி. விதி 1, விரயத்தை நிறுத்துங்கள். த லீக்கேஜ் ப்ராப்ளம். சாணக்கியர் ஒரு உதாரணம் சொல்லுவார். ஒரு பானையில ஓட்டை இருந்தா நீங்க எவ்வளவு தண்ணி ஊத்துனாலும் அது நிறையாது. இன்னைக்கு நம்ம நடுத்தர வர்க்கத்தோட ஓட்டை எது தெரியுமா? கௌரவ செலவு. பக்கத்து வீட்டுக்காரன் புதுசா ஒரு போன் வாங்கிட்டான்னு நாமளும் இஎம்ஐல அதை வாங்குறோம். நண்பர்களோட வெளியே போகும்போது சீன் காட்ட தேவையில்லாத செலவு பண்றோம். சாணக்கியர் நீதியில ஒரு வரி வரும். நியாயமான வழியில் ஈட்டிய செல்வத்தை கூட சிக்கனமாக பயன்படுத்தாதவன் சீக்கிரம் பிச்சை எடுப்பான். வருமானத்துல 20% சேமிப்புன்னு எடுத்து வச்சதுக்கு அப்புறம்தான் மத்த செலவுகளை பார்க்கணும். சேமிப்புங்கிறது மிச்சம் இருக்கிற காசு இல்ல, அது உங்க எதிர்காலத்துக்கான அஸ்திவாரம். விதி 2, கடன் எனும் மெதுவான விஷம். அடுத்ததா சாணக்கியர் எச்சரிக்கிற விஷயம் கடன். கடன் வாங்குவது என்பது நெருப்பை மடியில் கட்டுவதற்கு சமம்னு அவர் சொல்றார். இன்னைக்கு இருக்கிற பை நவ் பே லேட்டர் ஆப்ஷன்கள் எல்லாம் உங்களை ஒரு நிரந்தர ஏழையாவே வச்சிருக்க உருவாக்கப்பட்ட வலைகள். உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பொருளை வாங்குறதுக்காக கடன் வாங்குறீங்கன்னா சீக்கிரமே உங்களுக்கு தேவையான பொருளை விற்க வேண்டிய நிலைமை வரும். கடனை முழுசா அடைக்காத வரைக்கும் உங்களால பொருளாதார சுதந்திரத்தை பெறவே முடியாது. விதி 3, ரகசியத்தை பாதுகாத்தல். சாணக்கியர் பண விஷயத்துல ஒரு முக்கியமான ராஜதந்திரம் சொல்றார். உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கு, உங்களுடைய அடுத்த கட்ட திட்டம் என்னங்கிறத யார்கிட்டையும் சொல்லாதீங்க. நம்ம ஆளுங்க ஒரு சின்ன லாபம் வந்தாலே ஊருக்கு தெரியற மாதிரி செலவு பண்ணுவாங்க. இதனால தேவையில்லாத பொறாமையும் வீண் செலவுகளும் தான் வரும். உங்க வளர்ச்சியை ஊருக்கு காட்டாதீங்க, உங்க செயல்ல காட்டுங்க. பணம் அமைதியான இடத்துல தான் தங்கும். விதி 4, உங்கள் நட்பு வட்டம் உங்கள் சொத்து. த பவர் ஆஃப் சரௌண்டிங்ஸ். இது ரொம்ப முக்கியமான இடம். சாணக்கியர் சொல்றார், முட்டாள்களுடன் சேர்வதை விட தனிமையில் இருப்பதே மேலானது. உங்க நண்பர்கள் வட்டம் எப்படிப்பட்டது? சாயங்காலமானா செலவு பண்றத பத்தியும் அடுத்தவன் வாழ்க்கையை பத்தியும் பேசுற கூட்டமா,
இல்ல புதுசா என்ன கத்துக்கலாம், எப்படி சம்பாதிக்கலாம்னு பேசுற கூட்டமா? வறுமைங்கிறது ஒரு தொற்று நோய் மாதிரி. வறுமை மைண்ட் செட் இருக்கிறவங்க கூடவே இருந்தா நீங்களும் அப்படியே ஆயிடுவீங்க. பணக்காரர் ஆகணும்னா பணக்காரங்களோட பழகுங்கன்னு சொல்லல, பணக்கார மைண்ட் செட் இருக்கிறவங்களோட பழகுங்க. யாராவது ஒருத்தர் முன்னேற துடிக்கிறாங்களா, அவங்க கூட கை கோர்த்துக்குங்க. உங்க கூட இருக்கிற 5 நண்பர்களோட சராசரி தான் உங்க எதிர்காலம். விதி 5. காலமும் கல்வியும். சாணக்கியர் காலத்தை விட பெரிய ஆயுதம் எதுவுமே இல்லைன்னு சொல்றார். ஒரு நிமிஷம் வீணானா கூட அது உங்க சொத்துல ஒரு பகுதியை இழந்ததுக்கு சமம். இன்னைக்கு நம்ம நேரம் எங்க போகுது? தேவையில்லாத ரீல்ஸ், மொபைல் கேம்ஸ், ஊர்க்கதை. வறுமையை விரட்டணும்னா உங்க அறிவை வளர்த்துக்குங்க. சாணக்கியர் சொல்லுவார், கல்வி கற்கும்போது ஒரு பிச்சைக்காரனை போலவும் உழைக்கும் போது ஒரு எறும்பை போலவும் இருன்னு. உங்க வேலைக்கு தேவையான அடுத்த லெவல் விஷயத்த நீங்க கத்துக்கிறீங்களா, இல்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி கத்துக்கிட்டதை வச்சே வண்டிய ஓட்டுறீங்களா? நீங்க மாறலேனா உங்க வறுமையும் மாறாது. இறுதியா, செயல்தான் எல்லாம். கதையில வர்ற இளைஞன் அன்னைக்கு சாணக்கியர்கிட்ட பாடம் கத்துக்கிட்டு வேலைக்கு போனா. அதே போலதான் நீங்களும். என்கிட்ட முதலீடு இல்லைன்னு சொல்லாம உங்ககிட்ட இருக்கிற நேரத்தையும் அறிவையும் முதலீடு செய்ய ஆரம்பிங்க. இந்த வாரம் உங்க தேவையில்லாத ஒரு செலவை நிறுத்துங்க. ஒரு புது வருமான வழியை தேடுங்க. வறுமைங்கிறது உங்க தலையெழுத்து இல்ல, அது ஒரு தற்காலிகமான சூழ்நிலை மட்டும்தான். அதை உடைக்கிற ஆயுதம் உங்ககிட்டயே இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க வறுமையை ஒழிக்க நீங்க எடுக்க போற அந்த முதல் அடி என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மைண்ட் செட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.